தேவர் சமூக மக்களுக்கு 2026 தேர்தல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தேர்தலை தேவர் சமூகம் எவ்வாறு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்துரைக்கவும் சிதறி கிடைக்கிற இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கவும் வருகிற டிசம்பர் மாசத்துல தேவர் மாநாடு அறிவிச்சிருக்காரு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் கே நிசிகராஜா தேவர். அதோட மட்டும் இல்லாம தென்காசியில மாநாடு நடத்த போற இடத்தையும் பார்வையிட்டு வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த விஷயம் சிலருக்கு வைத்திருச்சலை உண்டு பண்ணியிருக்குது. தென்காசியில் ஒரு தேவர் அமைப்பு மாநாடு நடத்துகிறது. பிஎம்டி இசைக்கிராஜா இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராகவே செயல்படுவார். இவர் தென்காசியில் தேவர் கட்சி மாநாட்டை நடத்துகிறார். அறிவித்துள்ளார். மாநாடு தேதி பின்னர் அறிவிப்பதாக அறிவித்துள்ளார். தன் சமூக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஒற்றுமையை ஏற்படுத்தணும், அதுக்காக மாநாடு போடணும்னு இல்லாம அவனெல்லாம் மாநாடு போடுறான் நம்மளும் மாநாடு போடணும்னு சமூக வலைதளங்கள்ல ஒருபடி மேலேயே போய் கதற ஆரம்பிக்கிறாங்க இந்த அப்ரெண்டிஸ் பாய்ஸ். சாதாரண சிறிய அமைப்புகளே இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மாநாடு நடத்த வேண்டும். இங்கே கும்படி ராஜ்குமார், கண்ணபிரான், கரிகால மல்லன், செந்தில் மல்லர், பாலை பட்டாபிராமன், ஜான் பாண்டியன், சந்திரபிரியா, பார்வதி, SR பாண்டியன் உள்ளிட்ட பலர் அமைப்புகளை நிறுவி நடத்தி வருகிறார்கள். தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவரவர் பலம் தெரிய வரும். எது எப்படியோ நமக்கு மாநாட்டுக்கு ஃப்ரீயா விளம்பரம் பண்ணா அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிடுவோம். எரியுது.